வணக்கம் குருவே. முதல்ல மாந்திரீக பயிற்சிக்காக நான் உங்களிடம் சேர்ந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் நான் பயிற்சி எடுத்திருக்கேன். நான் இந்த அளவுக்கு விளக்கமாகவும் ஒரு தெளிவாகவும் பாடம் எடுத்தது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி என்ன செய்யணும் எது செய்யணும்னு யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொன்னீங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத விளக்கம் கொடுத்தீங்க. முதல்ல எனக்கு கணபதி உபாசனை கொடுத்தீங்க. கணபதி உபாசனை கொடுத்து நான் நீங்கள் சொன்ன முறைப்படி பூஜை பண்ணேன். அவர் ஒரு 3 நாள்லேயே எனக்கு காட்சி தந்தார். அந்த காட்சியோட வடிவத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த காட்சிக்கான அந்த வடிவத்தை பொறுத்து அவரோட பேரை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது ரொம்ப அரிதான கணபதிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. அதை நினச்சி ரொம்ப நான் பூரிப்பாயிட்டேன், சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா ஒரு நல்ல குருக்கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு தெய்வங்கள் நமக்கு வருவாங்க. குலதெய்வத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, பூஜை பண்ண சொன்னீங்க. குலதெய்வத்துக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே வந்தேன் நீங்கள் சொன்ன முறைப்படி. ஒவ்வொரு நாளும் கிளாஸ் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுப்பீங்க. நிறைய விஷயங்கள் அதன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். உபாசன தெய்வத்தை இப்போ தான் கொடுத்துருக்கீங்க, பூஜை பண்ணிக்கிட்டு வர்றோம். பூஜை பண்ணி 7வது நாளே உபாசன தெய்வத்தோட சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. வடிவங்கள்லாம் வேறு வேறு வடிவங்களை காமிச்சாங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பகிர்ந்திருந்தேன். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வேறு எதுலையும் கிடைக்கல. நம்ம இதில் மட்டும் தான் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் இருந்த முறைகளை விட இப்போதைக்கு நிறையா வாழ்க்கையிலையும் சரி மனசளவுலையும் சரி ரொம்ப மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் தெரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். குருவாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் நன்றி குருவே.